யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை இணைந்து நாம் நமக்கென்று உரிமை பாராட்டி நாம் வாசிப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த சத்தியங்களின் மூலமாய் ஆண்டவர் கிரியை செய்வார். இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திட மனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாது இருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வழிகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம நடக்க வேண்டிய, நாம் வெற்றி அடைய வேண்டிய வழிகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். இந்த நாட்களில் ரொம்ப அவசியமான ஒன்று, ஒவ்வொரு நபரும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் அவசியமான ஒன்று, கர்த்தர் கொடுக்கும் பொருளாதார ஆசீர்வாதம். பல காரியங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்க, வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலை ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்து இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படி பாவம், அசுத்தம், சாபம் இதெல்லாத்தையும் ஆண்டவர் நீக்கி நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையா வச்சிருக்கிறார். எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியமோ அதே போல இந்த மனம் சிந்திக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனைகளும் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சபைக்கு வர வச்சு வசனத்தை கேட்க வச்சு, இந்த வசனத்தை கேட்க கேட்க உங்கள் மனம் மறுரூபமாகுது பாருங்க, சேஞ்ச் ஆகுது பாருங்க, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, எண்ணங்களில் ஒரு மாற்றம் வருது. இதெல்லாம் ரொம்ப அவசியமான மாற்றங்கள், வாழ்க்கையில் வர வேண்டிய வெற்றியை கொண்டு வருவதற்கு உபயோகமான அவசியமான மாற்றங்கள். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தின் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த சரீரம் உன்னுடையதல்ல, இந்த சரீரம் கர்த்தருடையது. கையை சொல்லுங்க, நம்ம சரீரம் யாருடையது? கர்த்தருக்குரிய. அதனால இந்த சரீரத்தை ஆண்டவர் சுகமா வைக்கிறதுல, பலனா வைப்பதுல ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நான் நல்ல இந்த சரீரத்தில் சுகமா வாழ்ந்து கர்த்தர் செய்ய விரும்புறதெல்லாம் செய்வதுக்கு எனக்கு ஒரு ஆரோக்கியமான சரீரம் வேணும். எத்தனை பேர் வேணும்னு விரும்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் சொல்றதெல்லாம், கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் செய்வதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஆரோக்கியமான. நல்ல ஆண்டவர் சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, பலவீனன் தன்னை என்னன்னு சொல்லணும்? பலவான். இந்த மனதில் உண்டாக வேண்டிய அந்த ஸ்ட்ரெங்த்தையும் சரீரத்தில் உண்டாக வேண்டிய ஆரோக்கியத்தையும் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அதே போல விவாக வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்கணும், வெற்றியா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுல ஆண்டவர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்க. கணவன் மனைவி என்கிற உறவுல சந்தோஷமாய், இன்பமாய், ஆசீர்வாதமாய் ஒருவருக்கு ஒருவர் நீங்க இருக்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் ரொம்ப முக்கியமானது. அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு பாருங்க. சந்தோஷம் உள்ள ஒரு குடும்பமா, உங்க வீடு ஒரு சந்தோஷமான வீடா இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள இயேசுவினுடைய சமாதானம் இருக்கணும். உங்க வீடு அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு வீடா இருந்தாதான் உங்க பிள்ளைங்க சந்தோஷமான ஒரு வட்டாரத்துக்குள்ள வளர்கிறார்கள், ஆரோக்கியமான வட்டாரத்துக்குள் வளர்கிறார்கள். வீடு குறை நிறைந்த வீடு, வீடு சண்டை நிறைந்த வீடு, வீட்டில் நிம்மதி இல்லாத வீடா இருக்கும்னா அதுல வளர்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்க. அவங்களுடைய தலைமுறைகள் எப்படி இருக்கும்ன்றதை யோசித்து பாருங்க. அதுதான் இயேசுநாதர் சொன்னார், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு என் சமாதானத்தை கூறு என்று சொன்னார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, என் வீடு சமாதானத்தின் வீடு? கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு என் வீட்டுக்கு அவருடைய சமாதானத்தை கொடுக்கிற சமாதானத்தின் வீடு. இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படி இருக்கு? சமாதானமான வீடா இருக்கா? சந்தோஷமான வீடா இருக்கா? இல்லை ஒரே பிரச்சனையும் சண்டையும் சச்சரவமான வீடா இருக்கா?
ஏன்னா சில சொல்லுவாங்க பாருங்க, வீடு இன்னைக்கு நிறைய பேர் இந்த வாசகம்லாம் சொல்றது இல்லை. ஹோம் இஸ் அ ஸ்வீட் ஹோம்னுவாங்க. நிறைய பேருக்கு ஹோம் ஸ்வீட் ஹோமா இல்லை. ஹோம் ஹஸ் பிகம் அ பேட் ஹோம். ரொம்ப கெட்ட இடமா ஆயிருது வீடு. வீடு தான் சந்தோஷமான இடங்க. உங்க வீட்டை சந்தோஷமாக்க, உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை நல்லா ஆக்குவதற்கான எல்லா வேலையும் தேவன் ஒவ்வொரு நாளும் செய்வார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள அதை செய்யறாரு பாருங்க. இப்ப இதுலலாம் செஞ்சுட்டு உங்களை பொருளாதாரத்தில் ஆண்டவர் எப்படியா இருந்துட்டு போன்னு விட்டுருவாரா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு விரும்புறாரு, உங்க மனதை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு விரும்புறாரு, உங்க சரீரத்தை நல்லா ஆக்கணும்னு விரும்புறாரு, உங்க விவாக வாழ்க்கையை நல்லா ஆக்கணும்னு விரும்புறாரு, உங்க கையின் பிரயாசத்தில் நல்லா ஆக்கணும்னு விரும்புறாரு. இவ்வளோத்தையும் நல்லா ஆக்கணும்னு நினைச்சவரு உங்களுக்கு பொருளாதாரத்தில் மாத்திரம் உங்களை அப்படியே ஒரு மாதிரி மலிவான நிலையில, ஓட்டாண்டியான ஒரு நிலையில, ரொம்ப வீக்கா, ரொம்ப அப்படியே தின்னா இருக்கிற மாதிரி கர்த்தர் விட்டுருவாரா? விட மாட்டார். அதுலயும் நம்மளை ஆரோக்கியமா, ஆசீர்வாதமா, வளர்ச்சியான நிலையில கர்த்தர் வைப்பது தான் தேவனுடைய சித்தம். இதை குறித்து நம்ம கவனிச்சோம் பாருங்க. எப்படி ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நல்ல சுற்றுச்சூழலை கர்த்தர் எப்படி ஏற்படுத்துறாரு. ஆதாமை கொண்டு போய் ஏதேன் என்கிற தோட்டத்தில் கர்த்தர் விடும்போது அந்த தோட்டமே கர்த்தர் அவர் தேவனை குறித்து நிறைய சத்தம் கொடுத்துருக்கோம். தேவன் எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல விளைவுகளெல்லாம் வச்சிருக்கிறாரு, இங்கே கை வச்சு செய்யறதெல்லாம் பலன் கொடுக்குதே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்புக்குள்ள இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா கூட நீங்க நம்பணும், அந்த அமைப்புக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்களா? அதுக்கு ஏன்னா எப்பேற்பட்ட மாற்றத்தையும் என் ஆண்டவராகிய இயேசுவால மாத்திரம்தான் எனக்குள்ள பிறப்பிக்கும். அதை எப்படி செய்யறாரு? தேவன் தம்முடைய வசனத்தை கேட்க பண்ணி அந்த வசனத்தை நம்மளை கை கொள்ள வைத்து இந்த தேவ வசனம் வாழ்க்கையின் ஜீவியங்களுக்குள்ள அற்புதமான மாற்றத்தை உண்டாகும். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை காண்பிப்பதுக்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம் தான், யாருக்கும் டெஸ்ட் வச்சு சோதனை வைக்க விரும்பல. அதனால நம்ம பைபிளை திறந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்தே வாசிப்போம். சரிங்களா? பைபிளை திறந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம பார்த்தே வாசிப்பாங்க. என்ன சொல்லியிருக்கு பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மறுபடியும் வாசிங்க. நாங்க அந்த மகிமைன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன காட்ட விரும்புறாருன்னா, உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்திலே உங்களை மகிமைப்படுத்த தேவன் விரும்புறாரு. கிறிஸ்தவர்கள் எப்பவுமே மகிமை நம்ம நினைச்சுக்கிற மகிமை, இங்க டிக்கெட் வாங்கி மேலே போறது தான் மகிமை. அந்த மகிமை கன்ஃபார்மா இருக்கு எல்லாருக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, இப்பயே டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கிறீங்க சிலர்லாம் பார்த்தா. ஏன்னா நம்மளை ஆண்டவர் கூப்பிட்ற நேரத்தில் கூப்பிடும்போது போய் அங்கே மகிமையான இடத்துல நம்ம போய் சேரதான் போகிறோம். அது மகிமையான இடம், பரலோகம். நம்ம நிறைய நேரம் மகிமைன்னு கேட்டு எதை கேட்டிருக்கிறோம்? என்ன, அவர்கள் மகிமையில் பிரவேசித்தார்கள் அப்படின்ற அதை தான் கேட்டிருக்கிறோம். இன்னொருத்தர் மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறது நம்ம நினைச்சுக்கிறோம் மகிமைன்னா இங்கே இந்த மகிமையும் கிடையாது. நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரே மகிமை பரலோகத்துக்கு போனோம்னா கர்த்தர் நம்மளை மகிமையா அங்கே வைப்பாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இங்கேயே உங்களை மகிமையா கர்த்தர் வாழ பண்ணுவாரு. நல்லா சொல்லுங்க. இன்னொன்னும் தப்பான வார்த்தை, நல்ல வார்த்தை தான். நல்லா சொல்லுங்க. இங்கேயே உங்க வீட்டில், இந்த வில்லிவாக்கம் பட்டணத்தில், இந்த சென்னை பட்டணத்தில் கர்த்தர் உங்களை எப்படி வைப்பாரு? முடியுமா ஆண்டவரால? ஏன் முடியும்னா, எந்த மகிமையை மனுஷனுக்கு கொடுத்தாரோ அந்த மகிமையை இழந்து போனவனா இருந்தானா மனுஷன். வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனவர்களா இருந்தார்கள். இழந்து போனவர்களுக்கு மகிமையை கொடுக்க வந்தார். அந்த மகிமையை ஆண்டவர் கொடுக்கும் போது எப்படி கொடுக்க? ரட்சிப்பின் மூலமா இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமா ஆண்டவர் நம்மளை மறுபடியும் மகிமை ஆக்குறாரு பாருங்க. அப்போ மகிமையை கொடுக்க விரும்புகிற ஆண்டவர் வெறும் ரட்சிப்புல மாத்திர மகிமையை கொடுத்துட்டு, ரட்சிப்பின் அனுபவத்தை மாத்திர மகிமை ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு வாழ்ற, தினந்தோறும் வாழ்ற நம்முடைய வாழ்க்கையை மகிமையற்ற ஒரு வாழ்க்கையை வைப்பார்னா அது மகிமையே கிடையாது. எப்படி ரட்சிப்பதுக்கான மகிமை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு கொடுத்தாரோ, நான் சொல்றேன், எல்லா வாழ்க்கையின் பகுதியிலும் நம்மளை மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.
ஆமென். அதுதான் இப்ப பார்க்க போறோம் பாருங்க. இங்க அதுதான் வாஸ்தவம். இங்க என்ன வாஸ்தவம்? நம்முடைய தேவன் நம்முடைய குறைவுகள் எல்லாம் யாருடைய மகிமையில நிறைவாக்குறாராம்? கிறிஸ்து இயேசுவின் மகிமையில நம்மளை என்னவாக்குறாராம்? அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையில நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குறார். அப்படின்னா இது பொருளாதாரத்துல நமக்கு எப்படி மகிமையை கர்த்தர் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறாரு. பொருளாதாரத்திலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து நான் மகிமையான நிலைக்கு உயர்ந்து வர முடியும். ஏன் அப்படி உயர்த்தி கொண்டு வர விரும்புறாரு? ஏன்னா என்ன ஒரு நல்ல உக்ரானக்காரனா, நல்ல ஒரு ஸ்டூவர்டா, நல்ல ஒரு மேனேஜரா, நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா, நல்ல பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிர்வாகியா கர்த்தர் என்ன இந்த பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து என் கைக்கு கொண்டு வந்து கொடுத்து என்னை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நான் வாழ்ற ஆயுசு நாட்கள்ல கர்த்தர் திட்டமிட்டிருக்கிற எல்லா நல்ல வேலைகளையும் கர்த்தர் என் கையின் மூலமாய் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. என் கையின் மூலமா கர்த்தர் திட்டமிட்டிருக்கிற சகல நல்ல வேலைகளையும் அவருடைய ராஜ்யத்தில் இந்த பூலோகத்தில் நான் செய்வதற்கு தேவன் என் பொருளாதாரத்தில் அவர் மகிமையை வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். முதல்ல இதை நம்பணும் பாருங்க. தேவன் நம்மை இப்படிப்பட்ட விதங்களில் ஆசீர்வதிக்க அக்கறை உள்ளவராக இருக்கு. இப்ப கவனிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வாங்க. கவனிச்சோம் எப்படி அவர் நம்முடைய குறைவை தம்முடைய மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தில் நிறைவாக்குவதில் எவ்வளவு அக்கறையா இருக்கிறார்ன்றத உங்களுக்கு காண்பித்தேன். இப்ப பாருங்க இதை எப்படி பிராக்டிக்கலா நடக்கும். இது ரொம்ப முக்கியமானது. எப்படி நடைமுறை வாழ்க்கையில இதை ஆண்டவர் நடைமுறைப்படுத்துகிறாரு. நான் என்ன செய்யணும்னு விரும்புறாரு? இந்த மகிமை என் பொருளாதாரத்திலும் விளங்க, வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை, அது ரொம்ப அவசியம். ஆனா இந்த மகிமையை ஆண்டவர் என் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறதுலையும் வெளிப்படுத்தணும். ஒரு விவாகமான ஒரு கணவனா மனைவியா இருந்தா, ஒரு தகப்பனா தாய், அதுலயும் ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்தணும். நான் கை வைத்து செய்கிற வேலையை கர்த்தர் என்கிட்ட கொடுத்த அதுலயும் மகிமை, என்கிட்ட தொழிலை கொடுத்திருந்தாருன்னா அந்த தொழிலையும் அவர் மகிமைப்படணும். இப்போ பொருளாதாரத்திலேயே மகிமைப்படுவதுக்கு, மகிமையா என்னை வைப்பதுக்கு எப்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை சாத்தியமாக்க என்ன வழியை வச்சிருக்கிறாரு. அதுதான் இங்க நம்ம வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். அங்க சொல்லியிருக்கிற வார்த்தைகள் பாருங்க. அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டுனா வேத வசனங்களை, தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்கு. தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் அந்த நாட்களை பழைய ஏற்பாட்டில் இருந்த ஜனங்கள் வாசித்த போது அவங்களுக்கு எப்பவுமே ஒரு முக்காடு இருந்துச்சான். முக்காடுனா சர்ச்சைக்குள்ள போய் தலைகளை போட்டீங்க, அந்த முக்காடு இல்லை. ஏன்னா அப்படின்னு நினைச்சு விட, முக்காடுனா கிளாரிட்டி இல்லாம இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் நமக்குள்ள என்ன உண்டாக்க விரும்புது, நம்ம என்னவா மாறணும், அந்த கிளாரிட்டி இல்லாத ஒரு முக்காடு இருந்துச்சாம் பாருங்க. விசிபிலிட்டி, அந்த கிளாரிட்டியான விஷன் இல்லாம இருந்ததினால அது எப்போ நீங்கன்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு நீங்கின உடனே இந்த வசனம் அவனுக்கு தெளிவா தெரியுமா. தொடர்ந்து வாசிப்போம் பாருங்க. 15ஆம் வசனம். மோசேவின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேலே இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பின போது அந்த முக்காடு எடுபட்டு போவோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. நல்லா கவனிங்க. இப்போ சொல்றாரு, இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில மனம் திரும்பி இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை வாசிக்க வரும்போது, இந்த வசனத்தை பார்க்கும் போது, இப்ப இந்த வசனம் அவனுக்கு ஏதோ தெளிவா இல்லாமலாம் இருக்காது. இந்த வசனம் எப்படி இருக்கும்னா கண்ணாடி மாதிரி இருக்குமா. எப்படி இருக்குமா? பகலும் பார்த்து சொல்லுங்க. இந்த வசனம் எப்படி இருக்கும்? கண்ணாடி முன்னாடி போய் நின்றா எப்படி இருக்கும்? ஹலோ,
சிலர்லாம் பாக்கெட்லேயே கண்ணாடி வச்சுருப்பீங்க, தெரியும் உங்களை பற்றிலாம். சிலர்லாம் பெண்கள் பையில் கண்டிப்பாக என்ன ஆகுதோ இல்லையோ கண்ணாடி. இப்போ தான் நிறையா கொண்டு சீப்புலேயே கண்ணாடி கொண்டு வந்துட்டான். என்னென்ன விதெல்லாம் பண்ணுறானுங்க. கண்ணாடியில் நம்மளை பார்க்கும்போது நம்மளை அது கிளியராக காட்டுதா இல்லையா? கண்ணாடியை பார்க்காம எத்தனை வாட்டி பாட்டின்னு தான் கேட்கணும். நான் சொல்ல புரியுதா? எத்தனை வாட்டி கண்ணாடி பார்த்துட்டு வந்தீங்கன்னு தான் கேட்கணும். கண்ணாடி பார்க்காம வந்தீங்களான்னு யாரையும் கேட்க வேண்டியதில்லை. அது கேட்டால் மகா பெரிய பொய்யாயிடும். கண்ணாடியில் நம்மளை பார்க்கும்போது கண்ணாடி முன்னாடி போய் நின்றா நம்மளை கண்ணாடி காட்டுதா இல்லையா? சிலர் சொல்கிறாங்க, நான் போய் நின்றா என் பொண்டாட்டி தான் தெரியுறா பாஸ்டர். அப்படிப்பட்ட கண்ணாடி யாரும் கண்டுபிடிக்கலங்க. நீங்கள் போய் நின்றீங்கன்னா நீங்கள் தான் தெரிவீங்க. நீங்கள் தெரியாமல் வேற யாரும் தெரிய மாட்டாங்க. அது போல இந்த தேவனுடைய வசனம் அந்த முக்காடு நீங்கப்பட்ட உடனே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுடைய பிள்ளையாய் மாறின பிறகு வாரந்தோறும் சபைக்கு வசனத்தை கேட்க கேட்க இந்த வசனத்துக்கு முன்னாடி ஏதோ முக்காடு இருக்கிற மாதிரி இல்லை. ஏன் கர்த்தர் இந்த காரியங்கள் எடுத்து உங்களுக்கு போதிக்கிறாருன்னா, எந்த முக்காடும் இல்லை, எனக்கு தெரியலையே, எனக்கு புரியலையே, கர்த்தர் எப்படி வெற்றியை கொடுப்பாருன்னு தெரியலையே, எப்படி என்ன பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பாருன்னு தெரியலையே, எப்படி என் குடும்ப பிரச்சனை மாறும் தெரியலையே, எப்படி என் வாழ்க்கை மாறும் தெரியலையேன்னு இந்த சபையில் வந்துட்ட பிறகு சொல்ல முடியாது. ஏன்னா வாரந்தோறும் வசனத்தை ஆண்டவர் கண்ணாடி போல உங்களை அப்படியே நல்ல முகத்தை அப்படியே அடிச்ச சாயலை அப்படியே பார்க்குற மாதிரி வச்சிருக்கிறார் இந்த வசனத்தை. அதான் சொல்லியிருக்கு, அவ்வளோ பார்க்கக்கூடிய ஒரு சாய். ஆனால் என்ன பியூட்டினா, ஒரு நேச்சுரலான கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இந்த வசனம் என்னும் கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த கண்ணாடியில் நீங்கள் தெரிய மாட்டீங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையை கர்த்தர் காட்டுவார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதான் இந்த ஸ்பெஷல். இந்த பைபிள் ஒரு மிரர். இந்த பைபிள்ன்ற மிரரை ஒரு நாள் கூட நீங்கள் பார்க்காம இருக்கக்கூடாது. உங்கள் கண்ணாடியை நேராக வீட்டில் வச்சுருக்க கண்ணாடியை பார்க்காம போனால் கூட பரவாயில்ல, யாரோ ஒருத்தன் ஏதாவது சொல்லியாது எங்கேயாவது போகிற வழியாவது பார்த்துடலாம். ஆனால் இந்த வேதம் என்கிற கண்ணாடியை நீங்கள் தான் பார்க்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்கள். அந்த வேதம்ன்ற கண்ணாடியை ஒவ்வொரு நாளும் எடுத்து நான் தான் பார்க்கணும். உங்களுக்காக யாரோ ஒருத்தர் பார்க்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, எனக்காக எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, எனக்காக எங்கள் பாட்டி ஜெபம் பண்ணுறாங்க, எனக்காக அவங்க ஜெபம். உங்களுக்காக யாராவது சாப்பிட்றாங்களா? உனக்காக சேர்த்து சாப்பிட்டு வேணாம், உன் சாப்பாடை நான் என்ன பண்ணுறேன், சேர்த்து நான் சாப்பிட்டுக்கிறேன், வேணா நீங்கள் சாப்பிடாதாங்க, என் சாப்பாடு என்ன பண்ணாதீங்க. அதிலெல்லாம் விவரமாக இருக்கிற மாதிரி பைபிள் ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடியை நான் தான் பார்க்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த கண்ணாடியை ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும்? இந்த கண்ணாடியை பார்க்காத நாள் உங்ககிட்ட இருக்கும்னா, தேவன் உங்களுக்குள்ள இருந்து உங்க மூலமா தேவன் வெளிப்படுத்த விரும்புகிற மகிமையை அந்த நாளில் நீங்க லூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். திருப்பியும் சொல்றேன், அது ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைய வைக்கிற கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் எப்படி பண்ண வைக்கிறாரு? மகிமையின் மேல. அப்ப இன்னைக்கு நான் இந்த கண்ணாடியை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன்னா, இன்னைக்கு கர்த்தர் என் மூலமா வெளிப்படுத்த வேண்டிய மகிமையை நான் லூஸ் பண்றேன். கர்த்தர் ஒன்றும் அதுக்கு தடை கிடையாது, யாருமே அதுக்கு தடை கிடையாது. நான் என்ன இந்த கண்ணாடியில பார்க்க வேண்டியதை செய்ய தவறினதுனால இன்னைக்கு கர்த்தர் என்னில் என்ன விதத்தெல்லாம் மகிமைப்பட விரும்பினாரோ அதை நான் செய்ய முடியாம போகிறேன். இதை செய்ய முடியாம போகும்போது தான் வாழ்க்கையில் எல்லா சண்டை, சச்சரவு, குழப்பம், வேதனை, துக்கம் ஒரு மனுஷனை ஆட்கொள்ளுது பாருங்க. தெளிவில்லை, ஒரு காரியத்தை செய்யும் போது குழப்பத்தில் போய் நிற்கிறேன். ஏன்னா இந்த வசனத்தில், இந்த வசனம் என்னும் கண்ணாடியில் நான் பார்க்கல. ஏன்னா இந்த வசனம் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும், நான் என்ன செய்ய வேண்டும், அதை எப்போ செய்யணும், எல்லாவற்றையும் ரொம்ப ப்ரிசைஸ்டா கர்த்தர் எனக்கு சொல்லுவார். கையை வைத்து சொல்லுங்க. எல்லாம் ரொம்ப தீர்க்கமா கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்கிற இந்த கண்ணாடியை நான் பார்க்காம, அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த கண்ணாடியை ஒரு மனுஷன் பார்க்கும்போது, அதான் நம்ம வாஸ்தவம் 18ஆம் வசனம் சொல்றது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. கண்ணாடியில போய் நின்று உங்களை எப்படி பார்க்கிறீங்களோ அது போல ஆண்டவர் சொல்றார், இந்த வேதத்தை ஒரு மனுஷன் தினந்தோறும் பார்ப்பானா அவன் தன்னை கண்ணாடியில பார்க்கறது போல. இந்த வேதத்தில் நான் பார்க்கும்போது என் மூஞ்ச பார்க்கல, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனப்பா, எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையான
சாயலை நான் பார்க்கிறேன். நல்லா கவனிங்க. அதை தான் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போது எல்லாம் என்ன ஆகுது? புதிதாக. பழசெல்லாம் ஒளிஞ்சு போதுன்னா என்ன? எல்லா இருள், பாவம், சாபம், என்ன எல்லா விதமான கெட்ட செயல்கள், இதெல்லாம் பழைய மனுஷனுக்குரியது. பாருங்க, புதிதாகுது, புதிய மனுஷனாகிறேன். புதிதாகுதுன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் உண்டாகுது, வெளிச்சம் உண்டாகுது, ரட்சிப்பு உண்டாகுது, ஆசீர்வாதம் உண்டாகுது, ஞானம் கிடைக்குது, எல்லா நல்ல கிறிஸ்துவின் சுபாவம். இதுதான் புது சாயல். இந்த புது சாயலை நான் ஒவ்வொரு நாளும் இந்த கண்ணாடி மூலமா எனக்குள்ள பார்க்கிறேன். நல்ல கவனிங்க. இப்ப நான் சொல்ல வரது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நான் பார்க்க எனக்குள்ள இருக்கிற என் மூலமா கர்த்தர் என்னில் வெளிப்படுத்த விரும்புகிற எல்லா மகிமையை நான் பார்க்கிறேன். இந்த கண்ணாடியில பார்க்க நான் யாருன்னு எனக்கு ஆண்டவர் காட்டுறாரு. நான் கர்த்தருக்கு பிரியமானவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு உரியவனாக இருக்கிறேன். சாபம் எனக்குரியதல்ல, தோல்வி எனக்குரியதல்ல, என்ன எல்லா கெட்ட காரியங்களும் எனக்குரியதல்ல. நல்ல சுபாவங்களுக்கு பங்குள்ளவனாய், திவ்ய சுபாவங்களுக்கு நான் பங்குள்ளவனாய் இருக்கிறேன்றத இந்த கண்ணாடி எனக்கு காட்டுது. அது என்ன செய்து? இதை நான் பார்க்க எனக்குள்ள இருக்கிற ஜொலிப்பை காட்டுதுங்க. நல்ல எனக்குள்ள அப்படியே என்ன சொல்லலாம், கிளிட்டரிங். அப்படியே சிலலாம் பாருங்க, கல்யாணத்துக்கு கிளம்பி போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க? ஹலோ, எப்படி இருப்பாங்க? என்ன அவங்க கிட்ட நகை இருக்குதோ இல்லையோ, பக்கத்துலையாவது வாங்கி, அரட்டியாவது வாங்கி, என்ன ஃபேக்காவது வாங்கி போட்டு அப்படியே ஃபுல்லாக ஜுவல்லரி ஷாப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி போட்டு என்ன பண்ணுவாங்க? வருவாங்க பாருங்க. என்ன காட்டுறான் அங்கே? பல மூஞ்சி பல ஆக்குறதுக்கு எல்லாத்தையும் பவுடரையும் அப்பி எதையாவது போட்டு கொஞ்சம் அப்படியே பலன்னு காட்டி பார்க்குறவங்கலாம் கேட்கணும், என்னங்க இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறீங்க, பலனுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டா தான் அவங்களுக்கு என்ன வரும்? அந்த பலப்பெல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோன்னா காலி ஆகிடும். ஹலோ, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பளபளப்பு இருக்கு பாருங்க. அந்த பளபளப்பை நீங்க பார்த்து நீங்க கண்டுபிடிச்சி அதுல வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை பிரகாசமாக்கிக்கிட்டே இருப்பாரு. நீங்க மகிமையின் மேல மகிமை அடைந்து கொண்டே இருக்கிற நிலைக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். ஆனா கிறிஸ்தவ மக்கள் அந்த மகிமையை தான் அந்த பளபளப்பை பார்க்கறது. வெளியே இருக்கிற எல்லா பளபளப்பையும் தான் நம்ம கவனம் வைக்கிறோம் பாருங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. நல்ல வெளியே உங்களை அழகுப்படுத்த வேண்டியதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா வெளியெல்லாம் பண்ணிட்டு உள்ள கோட்டை விட்டீங்கன்னா உள்ளான அந்த ஜொலிப்பு தான் ரொம்ப முக்கியம். உள்ள நம்ம எப்படி பிரகாசிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பிரகாசம் தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் மாற்றி அமைக்கிறதுக்கு எதுவா இருக்கும். சொல்றார், ஒரு மனுஷன் அப்படி தன்னை இந்த கண்ணாடியில பார்க்க இந்த வேதம்ன்றது ஒரு வசனம்ன்றது கர்த்தருடைய கண்ணாடி போல, ஒரு கண்ணாடி போல நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையை அது காட்டுதான். அதையே நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க என்ன நடக்குது பாருங்க. அங்க சொல்றாரு, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். நல்ல கவனி. அதை பார்த்துக்கிட்டே இருந்தா, இந்த கண்ணாடியில எனக்குள்ள இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருப்பேனா நிச்சயமா ஒரு நாள் அந்த மகிமை உள்ளே இருக்கிற மகிமையா இருக்காது, அது என்னில் வெளிப்படுகிற மகிமையா கர்த்தர்மா அந்த சாயலாகத்தான். எக்ஸாக்ட்லி லைக் தட். எந்த சாயலா எனக்குள்ள நான் பார்க்க ஆரம்பிக்கிறேனோ இந்த கண்ணாடியின் மூலமா, அந்த சாயலாக கண்டிப்பா ஒரு நாள் வெளியே என்ன கர்த்தர் மாற்றியே தீர்வார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். உடைக்கப்பட்டவனா, தோக்கப்பட்டவனா, நசுக்கப்பட்டவனா, தோல்வி அடைஞ்சவனாவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சாயல் வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். உடைக்கப்பட்டிருந்தாலும் நசுக்கப்பட்டிருந்தாலும் இல்லை, கர்த்தருடைய கரம் என்னை உருவாக்குற கரம், என்னை மகிமைப்படுத்துகிற கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துகிற கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். அந்த மகிமை ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வரும். அந்த சாயலாத்தானே நீங்கள் மறுரூபம் ஆகின்றார். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஆவியானவர் எதுக்கு உதவி செய்யறாரு?
ஒரு மனுஷன் இந்த தேவ வசனத்தை கண்ணாடி போல பார்த்துட்டே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆவியானவர் உதவி செய்றார். இப்ப நல்ல கவனி, நான் இந்த கண்ணாடியை பார்க்கறதே இல்லை, இந்த வசனம் என்ற கண்ணாடியை பார்க்கவே இல்லைன்னா ஆவியானவர் ஒரு உதவியும் செய்ய முடியாது. நல்ல கவனிங்கள், ஆவியானவர் கிரியை செய்கிற காலத்துல நம்ம இருந்தாலும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராம போறது காரணம் ஆவியானவர் இருக்கிறார். பலத்த கிரியைகளை செய்கிற வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவே உலாவுகிறார். ஆனாலும் கிரியை நடக்க மாட்டேது. ஏன் நடக்க மாட்டேதுன்னா, ஆவியானவருக்கு என்ன தேவைன்னா, நான் இந்த கண்ணாடியை பார்த்தா தான் அவர் என்னோட இணைந்து என்ன செய்கிறார், அந்த சாயலாக என்ன மாத்துறார். நிறைய கவனிங்க, நான் நிறைய பேர் சொல்ல, என் காதால நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, சில கிறிஸ்தவர்களை பார்த்துட்டு கிறிஸ்தவ அல்லாதவர்கள் சொல்லுவாங்க, இவங்களை பார்த்துட்ட பிறகு நான் கிறிஸ்தவனா மாறுறத நான் விட்டுட்டேங்க, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். என்ன பார்த்துருக்காங்க? யூஸ்லெஸ் கிறிஸ்தவங்களை தான் பார்த்துருக்காங்க, உபயமற்ற மதியீனமான கிறிஸ்தவர்களை பார்த்து. ஏன்னா அந்த கிறிஸ்தவர்கள் புதிதாக்கப்பட்டிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா பழைய மனுஷனை களைத்து போடவே இல்லை, சிந்தனைகளில் மாற்றம் வரல. இந்த கண்ணாடியில் தன்னை ஒரு மனுஷன் பார்க்க தவறனா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இன்னும் பழைய மனுஷனாவே தான் வாழ்வான். நல்ல கவனிங்க நான் சொல்றத. உங்க வாழ்க்கையில உங்க ஸ்பாபம் மாறல, வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ஆனால் இன்னும் சண்டை போடுறேன், இன்னும் ஸ்பாபத்தில் ஒரு மாற்றம் இல்லை, விட்டு கொடுக்குற அனுபவம் இல்லை, பொறுமையாக இருக்கிற அனுபவம் இல்லை, என்ன தாழ்ந்து போகிற அனுபவம் இல்லை, கீழ்ப்படிக்கிற அனுபவம் இல்லை, சப்மிசிவாக இருக்கிற அனுபவம் இல்லை அப்படின்னா இந்த கண்ணாடியில் நான் என்ன பார்க்கல. எனக்குள்ள ஒரு மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்த இந்த கண்ணாடியில் என்ன பார்க்க வைக்கிறாரே, அந்த சாயலாகத்தானே மறுரூபமாகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதை அடையலைன்னா நான் சொல்றேங்க, நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒரு முன்னேற்றம் வருவதில்லை, பொருளாதாரத்திலும் கர்த்தர் மகிமைப்பட முடியாதபடிக்கு நானே தடையை கொண்டு வரேன். அதுதான் இன்னைக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு விளக்குவதற்கு நம்முடைய நியூ கிரியேஷனை வச்சு புதிதாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறத வச்சு ஆண்டவர் காட்டுறாரு. எப்படி புதிதாக்கப்பட்டிருக்கேன்? சிந்தனையில் எனக்குள்ள ஒரு எண்ணங்களை கர்த்தர் உண்டாக்குறார். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சாபத்துக்குரியவன் அல்ல, நான் எல்லா இருளிலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறேன், நல்ல ஸ்பாபங்களுக்கு பங்குள்ள, திவ்ய ஸ்பாபங்களுக்கு பங்குள்ளவனாக இருக்கிறேன்ற மகிமையான அந்த ஒரு சாயலை கர்த்தர் இந்த கண்ணாடி மூலமாக எனக்கு காட்டுறாரு. நல்ல கவனிங்கள், அந்த நாட்களில் யூதர்கள் பார்த்தீங்கன்னா என்ன, அவர்கள் ஓய்வு நாளில் வேலையே செய்யக்கூடாதுன்னு அவங்களே ஒரு காரியத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க. ஓய்வு நாளில் வேலையே செய்யக்கூடாது. அந்த நாட்கள்லாம் கண்ணாடி கூட பார்க்க மாட்டாங்களாம். ஏன்னா கண்ணாடி பார்த்தா அங்கங்கே வெல்ல முடியாதா இருந்தால் அதை பிடுங்கினா கூட, அந்த முடியை பிடுங்கினா கூட அது என்ன விதைக்கிறதுக்கு சமமாக, அறுவடை செஞ்சதுக்கு சமமாயிடுமா. அதனால கண்ணாடி கூட பார்க்க மாட்டாங்களாம் ஓய்வு நாளில். யோசிச்சு பாருங்க, வந்திருக்கிற யாரும் நீங்க இனிமே ஞாயிற்றுக்கிழமைனா கண்ணாடியே பார்க்கக்கூடாதுன்னா என்ன ஆகும்? ஒன்று நடக்கும், உங்களை யாரும் பார்க்க முடியாது, இங்க வந்தா நான் உங்களை பார்க்க முடியாது, என்ன இதுதான் நடக்கும். யோசிச்சு பாருங்க. அப்போ கவனிச்சு, கண்ணாடி எதுக்கு பார்க்குறோம்? அங்கே அந்த யூதர்கள் இது ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தை கொண்டு வந்து திணிச்சு எதோ பண்ணாங்க, விடுங்க அதை விடுங்க. எதுக்கு சொல்ல வரேன், ஒரு கண்ணாடியை நான் பார்க்குறேன்னா ஏன் பார்க்குறேன்? உங்களை பார்த்து கேட்குறேன், கண்ணாடி பார்த்தீங்களா? கண்ணாடி பார்த்தவங்களாம் பார்த்து கேட்குறேன், கண்ணாடி எதுக்கு பார்த்தீங்க? கண்ணாடியில் நம்ம நல்ல சட்டை தான் போட்டிருப்போம், நல்ல பேண்ட்டு தான், அயன் பண்ண சட்டை எடுத்து தான் கண்ணாடி முன்னாடி என்ன போடுறீங்க. சிலர் கண்ணாடி முன்னாடி போடுவீங்க, சிலர் பீரோ கிட்டேருந்து எடுத்து கண்ணாடி அயன் பண்ண சட்டை எடுத்து போடுறோம், பேண்ட்டை போடுறோம். நீங்களும் என்ன அயன் பண்ணி வச்சுருப்பீங்க, புடவை, பட்டு புடவையெல்லாம் என்ன எடுத்து போடுறீங்க, எல்லாம் நல்ல நல்ல துணி தான் எடுத்து போடுறோம். ஆனாலும் எல்லாம் உடுத்திட்ட பிறகு நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்? கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம். ஏன்னா எங்கேயாவது ஏதாவது கொஞ்சம் குறை இருந்தால் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், அதுதான் நிற்கிறோம். யாக்கோபு சொல்ற 2ஆம் அதிகாரத்தில் கவனி சொல்றாரு, வசனத்தை கேட்டு வசனத்தின்படி செய்யாம போகிற மனுஷனை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவன் தன்னை கண்ணாடியில பார்த்துட்டு தன்னை சரி செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்திருந்தோம், அதை சரி செய்யாம போறான். அவனை வேதம் என்ன சொல்லுதுன்னா புத்தினன் வேதம் சொல்லுகிறது.
ஆனா கண்ணாடியில பார்த்து அதுல குறைய கத்தர் காட்டி நமக்குள்ள மாற்றங்களை மாற்ற வேண்டியதை காட்டின பிறகு அது சரி செய்கிற ஒரு மனுஷனை வேதம் சொல்லுது. அந்த மனுஷன் கத்தருடைய வார்த்தைய கேட்டு அதை செய்கிற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பாக்கியவான். கையை வாழ்த்தி சொல்லுங்க, நம்மளாம் யாரா இருக்கணும்? இப்போ உட்காந்து கேட்குறோம், இந்த வசனத்தை வாசிக்கிறோம், இந்த கண்ணாடியில பார்க்குறோம், பார்த்துட்டு தேவ மகிமையாக நம்முடைய வாழ்க்கை மாறுறது அந்த சாயலாகத்தானே. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எந்த சாயலாகத்தானே, எந்த சாயலை இந்த கண்ணாடியில எனக்குள்ள நான் பார்க்கிறேனோ அந்த சாயலாகத்தானே. நான் மறுரூபம் ஆகணும். ஆகலைன்னா நான் சொல்றேன் வெற்றி கிடையாது வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செக் பண்ணணும், நம்ம எவ்வளோ மாறி இருக்கிறோம், நம்முடைய சுபாவங்கள் எவ்வளோ மாறி இருக்கு, எவ்வளோ முன்னேற்றமான நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்முடைய கேரக்டர்ல இந்த மகிமை வெளிப்பட்டிருக்கா அப்படின்னா நிச்சயமா அந்த சாயலாகத்தானே நான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நான் என்ன ஆகிறேன்? மறுரூபமாகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி மகிமைப்படுவார்னு யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. உங்களை இந்த கண்ணாடியில பார்த்து உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையை நீங்க பார்த்து பார்த்து அந்த மகிமையின் சாயலாகத்தானே நீங்க மறுரூபமானீங்கன்னா உங்க வாழ்க்கையின் மூலமா, உங்க குடும்பத்தின் மூலமா, உங்க கையின் பிரயாசத்தின் மூலமா எப்படி ஆண்டவர் மகிமைப்படுவார்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்க போகிற இடம்லாம் மகிமையாய் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். நீங்க செய்யறதெல்லாம் கர்த்தர் மகிமையாய் மாத்துவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லி? நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும், ஏன்னா இப்ப மகிமை வெளிப்படுது. அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்கும் தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிற அந்த மகிமையான சாயலுக்கு எதுவாய் நம்ம மாறணும். இது போல ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் எல்லா காரியங்களையும் பாருங்க. ஆண்டவர் எப்பவுமே நமக்கு வெளியே இருக்கிற குறைய பெருசா சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? நம்ம வெளியே இருக்கிற குறையதான் பேசும். ஏன்னா அதான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். பாருங்க, சில நேரம் நம்மளை குறித்து நம்ம பார்க்கும் போது நமக்கு வெளியே இருக்கிற சுத்தி இருக்கிற குறையே தான் பார்க்கிறோம் இல்லையே, நமக்குள்ளாக கர்த்தர் வச்சிருக்கிற அற்புதமான மகிமையான காரியங்களை விளங்கி கொள்ளாம போகிறதுனாலே எல்லா காரியத்திலும் நம்ம ரொம்ப ரொம்ப பலவீனமானவர்களா பேசுறோம் பாருங்க. ஆனா ஆண்டவருடைய அப்ரோச்சே வித்தியாசமானது. ஆண்டவர் எப்பவுமே என் வெளிப்புறத்தை சரி பண்றதுக்கு, என் வெளி வாழ்க்கையை வெளிரங்கமா வாழ்ற வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு எனக்குள்ள இருக்கிற மகிமையான காரியங்களை கர்த்தர் எனக்கு போதித்து கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை நான் அவனுக்குள்ள வச்சிருக்கிற மகிமையை பார்க்க பார்க்க வெளிப்புறத்துல அந்த மாற்றம் கண்டிப்பா வரும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் எப்பவுமே தம்மிடத்தில் வருகிற பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் அவங்களுடைய குறைய பெருசா சொல்றது இல்ல, அவர்களுக்குள்ள தேவன் மகிமைப்பட விரும்புகிற மகிமையான காரியங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்றாரு. உதாரணத்துக்கு நீங்க எடுத்து பாருங்க. நீங்க உங்களுக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு. உங்க பிள்ளை எல்லா முயற்சியும் செய்றீங்க, செஞ்சு என்னென்னமோ பண்றீங்க, படிக்க வைக்கிறீங்க, என்னெல்லாம் பண்றீங்க. ஆனா ஒன்றும் மண்டையில ஏற மாட்டேன்னு வச்சுங்க. என்ன சொல்லுவோம் அந்த பிள்ளைய பார்த்து? சரியான எனக்கு போய் இப்படி ஒரு பிள்ளை பிறந்தாரு, மக்கு மடாசு பிறந்திருக்கிறானே, இவர் பெரிய ஜீனியஸ் மாதிரியும் என்ன ராக்கெட் சயின்ஸை கண்டுபிடிச்ச ஒரு ஆள் மாதிரியும் அவன் பிள்ளை என்ன சொல்றது, சரியான மக்கு மடாசா இருக்க. இப்படி சொன்னீங்கன்னா அந்த மக்கு மடாசு இன்னும் அற்புதமான மக்கு மடாசா மாறும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பலவீனம் இருக்கு, லேர்னிங்ல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு சில டிஃபிகல்டிஸ் வரும். ஆனால் அந்த பிள்ளைகளை பார்த்து நம்ம அவங்க டிஃபிகல்ட்டை வச்சு பேசக்கூடாது. அவங்க டிஃபிகல்ட் நடுவே, அவங்களுடைய பலவீனத்தின் நடுவே ஞானத்தை கொடுக்கிற ஒரு தேவன் கூடவே இருக்கிறாரே. ஞானத்தில் குறை உள்ளவனுக்கு அவர் எப்படி கொடுக்கிறாரா? ஞானத்தை சம்பூரணமாக. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பெற்றோர் நம்புறீங்க உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை சம்பூரணமாக கொடுப்பா? கையை உயர்த்தி எல்லா பெற்றோரும், பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோரெல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுப்பாரு? சம்பூரணமான. அந்த பிள்ளைகிட்ட போய் ஒரு இப்படி அப்ரோச் பண்ணி பாருங்க. டேய், நீ சாதாரணமானவன் இல்லடா, ஏசப்பாவுடைய பிள்ளை, ஏசப்பாவுடைய ஞானம் உனக்கு இருக்கு, ஏசப்பா உன்னை ஒரு பெரிய காரியத்தை செய்ய உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அதுக்கு தான் உன்னையே எனக்கு கொடுத்தாரு கர்த்தர், உன்னை பிறக்க வச்சது கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, உனக்குள்ள விசேஷமான ஆற்றலை கிருபைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு,
அதை ஒரு நாளும் விட்டு கொடுத்துறாத, ஏசப்பா உன் பக்கம் இருக்கிறாரு, இப்படி சொல்லி உங்க பிள்ளைய உருவாக்கி பாருங்க. ஒரு நாள் கர்த்தர் விரும்பின சகல காரியத்தையும் செய்கிற சாதனை படைக்கிற பிள்ளைகளா கர்த்தர் நம்ம பிள்ளைங்களை வைப்பா. இதை கோட்டை விட்டு நிறைய பெற்றோர் இன்னைக்கு உட்காந்து மண்டையை சுவஞ்சின்னு இருப்பாங்க. பிள்ளைங்களை ஏச்சி பேசி பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கற்றுக் கொடுக்கணும் இதெல்லாம் கற்றுக் கொடுக்காம கோட்டை விட்டுட்டு வயசாகி பலவீனப்படுகிற நேரத்தில் இப்போ என் பிள்ளை அதை செய்வான் அதை செய்வானா செய்யறதுக்கு உண்டான எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. நல்ல கவனிங்கள். நான் ஒரு வசனம் வாசித்தேன், அதில் இப்படி போட்டிருந்துச்சு, உங்கள் பிள்ளைங்க வயசாக இருக்கும்போதே அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி கொடுங்கன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிந்து கொள்கிற வயசுலேயே நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடணும். புரிய முடியாத வயசில் நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் புரிஞ்சிக்க மாட்டான். அவன் புரிஞ்சுக்கிற விதத்திலே புரிஞ்சிக்கக்கூடிய வயசில் போய் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவன் புரிஞ்சிக்க மாட்டான். பிள்ளைங்க புரிந்து கொள்ள வேண்டிய வயதில் பெற்றோர் உட்கார்ந்து தேவன் அவர்களை என்னவா வச்சிருக்கிறார், எப்படி அவங்கள உபயோகப்படுத்த விரும்புகிறார், எப்படிப்பட்ட கருவிகளாய் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டு இந்த உலகத்தில் பயன்படுத்தும், இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி இப்படி ஊட்டி வளர்க்கணுங்க. பெற்றோர் பிள்ளைகளை இப்படி ஊட்டி வளங்க. ஒருவேளை உங்கள் பெற்றோர் உங்களை அப்படி ஊட்டி வளர்க்காமல் போயிருக்கலாம், கவலைப்படாதீங்க. அவங்க விட்டதை நீங்கள் ஏன் தொடரணும்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளங்க. அதுக்குதானே இந்த சத்தியத்தை இன்னைக்கு கேட்க வைக்கிறார் கர்த்தர் உங்களை. அவங்களுக்குள்ள இருக்கிற தேவ மகிமையை காட்டுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ மகிமை முதல்ல இந்த கண்ணாடியில பாருங்க. அதை பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எனக்குள்ளே இவ்வளவு மகிமையான காரியங்களை கத்த வச்சிருப்பார்னா என் பிள்ளைகளுக்குள்ள கத்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை வச்சிருப்பார் என்பதை எண்ணி நேரம் எடுத்து அவன் எவ்வளவு முரண்டு பண்ணாலும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் சொல்லிக் கொடுத்து உருவாக்குறோம் பாருங்க. இது நம்ம செய்யணும். இது கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிற ஒரு ஆசீர்வாதமான காரியம். மோசேயுடைய தாய் என்ன செஞ்சாங்க யோசித்து பாருங்க. வளர்ப்பு தாயாய் போனா, ஆனால் வளர்ப்பு தாய் நெஜத்தாயாய் மாறி அங்கே நெஜத்தில் என்ன செஞ்சாவ அவ சொல்றா, நீ எபிரேயன் கிடையாது, நீ வந்து எகிப்தியன் கிடையாது, நீ ஒரு எபிரேயன், நீ வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்ற தேவ பிள்ளை, உன்னை கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வதற்காக சாக இருந்த உன்னை காப்பாத்தி ராஜாவுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இங்க இருந்து தேவ பிள்ளைகளை காப்பாற்றி தேவன் வாக்கு பண்ணின இடத்துக்கு கொண்டு போவதற்காக உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அவள் சிறு வயதிலேயே மோசேவுக்கு ஊட்டி ஊட்டி விஷயத்தை கொடுத்ததுனால தான் வளர்ந்து பெரிய ஆளான போது எகிப்தில் இருக்கிற இன்பத்தை வெறுத்து கர்த்தருடைய பிள்ளைகள் பட்சம் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கானானுக்கு கொண்டு போவதற்குண்டான வேலைகளை கர்த்தர் மோசேயின் மூலமா செஞ்சார். எப்படி நடந்துச்சு? அந்த தாய் மோசே சிறுவனாய் இருக்கும்போதே தேவனை குறித்து, தேவன் அவனை கொண்டு செய்ய விரும்புகிற வேலையை குறித்து சொன்னதுனால. நல்ல கவனிங்கள். முதல்ல நமக்குள்ள இருக்கிற மகிமையை பார்க்கணும். பார்த்தாதான் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்மளை சுத்தி இருக்கிறோம் உங்களுக்குள்ளேயும் கர்த்தர் இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை வச்சிருக்கிற அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரும். இதை தான் ஆண்டவர் செய்ய பாருங்க. ஒரு நாள் நம்மளை வந்து குற்றப்படுத்தி, நீ குற்றவாளி, நீ லாய்க்கையில வாழ்றதுக்கு, நீலாம் வந்து இனிமே என்ன பண்ணாலும் நீ உருப்பட மாட்ட, இதெல்லாம் உலகம் சொல்லும். கர்த்தர் ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டார். உருப்படாதவங்கெல்லாம் எடுத்து கர்த்தர் உருப்படுற நிலைக்கு மாத்துறார். ஏன் தெரியுமா? அவர் அவனுக்குள்ள இருக்கிற மகிமையை கர்த்தர் காட்டுகிறார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமையை காட்ட காட்ட நமக்கு ஒரு நம்பிக்கை, நான் வாழ முடியும், நான் வெற்றி அடைய, நான் உயர முடியும், கர்த்தருக்கு மகிமையான ஒரு பாத்திரமா நான் உபயோகம் ஆக முடியும் என்கிற நம்பிக்கை வரும்போது அந்த மனுஷன் தான் வழியை வாய்க்க பண்றான், அவன் புத்திமானா மாறுறான், அவனுக்கு வெற்றி மேல் வெற்றியை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். கவனிச்சு பாருங்க, இது எவ்வளவு முக்கியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற வெறும் இந்த அவுட்வேரையே பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது பாருங்க. நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையான காரியம், அந்த மகிமையின் சாயலாக நம்ம மாறக்கூடிய அந்த மறுரூபத்தின் அனுபவம் நமக்கு உண்டாகணும். இது வெறும் நம்முடைய உள்ளான காரியங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய பொருளாதாரத்திலும் கர்த்தர் இந்த இதே போல விதத்தில் நம்மளை மகிமைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, ஒரு சில வசனங்களை வாசித்து அதுக்கு ஆதாரமாய் சில காரியங்களை காண்பித்து சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 49ஆம் சங்கீதம், 49ஆம் சங்கீதத்தில் அங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுது பாருங்க. 49ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது, எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் எடுங்க.
பைபிளில் பாருங்க, எதை மகிமைப்படுத்துறாரு? ஐஸ்வர்யத்தை. ஒரு மனுஷன் ஐஸ்வர்யத்தில் வளரும் போது அவனுக்கு அது மகிமைக்கு ஈடாக சொல்றார். கர்த்தர் அவனை மகிமைப்படுத்துவதுக்கு ஈடாக சொல்றாரு. நல்லா கவனித்து பாருங்க. சொல்றாரு, ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது, பாருங்க, ஒரு ஐஸ்வர்யமான ஆகும் போது அவன் மகிமை பெருகுது. அதுக்கப்புறம் அடுத்தவன் சொல்றாரு, அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி. எந்த மகிமை சொல்ற? செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை சொல்ற. இந்த ஐஸ்வர்யம் அவன் கூட போறது இல்லை. ஆனா அவன் வாழும் போது இந்த ஐஸ்வர்யம், இந்த பொருளாதாரம் பெருகும் போது அவனுடைய மகிமையும் பெருகுதுன்றாரு. நல்லா கவனிங்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த பொருளாதாரத்திலும் வளரணும், பெருகணும். அது ஒரு தேவன் கொடுக்கிற மகிமைங்க. அந்த தேவனுக்கு மகிமையா இருக்கும். அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்து நம்ம ஒன்றும் பரலோகம் போதில்லை, நம்ம ஒன்றும் செத்த பிறகு எதையும் கொண்டு போவோம். ஆனா வாழும் போது ஐஸ்வர்யத்தில் வாழ்ந்து எல்லா செழிப்போட வாழ்றேன். ஏன் வாழ்றேன்னா, என்னை கொண்டு கர்த்தர் நிறைய வேலையை செய்வதற்காக அந்த செல்வத்தெல்லாம் எனக்கு கொடுக்கிறாரு. தேவனுடைய சுவிசேஷத்துக்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கும், தேவனுடைய ஊழியத்துக்கும், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியங்கள்லாம் செய்வதற்கு எல்லா பொருளாதார ஆசீர்வாதம், அந்த பொருளாதாரத்தில் கர்த்தர் நம்மளை மகிமை அடைய விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இன்னொரு இடத்துல கவனிங்க. லாபானுடைய பிள்ளைங்க யாக்கோபு காது கேட்க பேசினாங்களாம் சில காரியம். என்ன பேசினா பாருங்க, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில். அங்கேயும் ஆண்டவர் இந்த செல்வத்தை ஆங்கில வேதாகத்தில் படிச்சீங்கன்னா குளோரின்னு போட்டிருக்காரு, மகிமைக்கு ஈடாக போட்டிருக்காரு. அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் செல்வன் வந்திருக்கு. இங்கே பாருங்க, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கு, பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு. நல்லா கவனிங்க, இந்த செல்வன்ற வர வார்த்தை ஆங்கிலத்தில் குளோரின்னு வந்திருக்கு. அப்போ இந்த செல்வத்தை கூட ஆண்டவர் தம்முடைய மகிமை அதுல வெளிப்படுத்த விரும்புறாரு. ஏன் அதுலயும் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புறாருன்னா, எல்லா ஐஸ்வர்யமோ செல்வமோ வெள்ளியும் பொன்னோ கர்த்தருடையது. கையத்தை ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் யாருடையது? எத்தனை பேருக்கு அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லையே? யாருக்கா சந்தேகம் இருக்கா? எல்லா வளனையும் உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். இப்போ கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றான்? லாபானுடைய பிள்ளைங்க சொல்றாங்க, எங்க அப்பாவுடைய மகிமை எதுல? அந்த மகிமைனா செல்வத்துல. அந்த செல்வத்தில் இருந்த மகிமை இப்போ யாக்கோபு கைக்கு போயிருக்கு. ஏன்னா ஆண்டவர் அப்படி திருப்புறாரு. லாபான் கையில் இருந்த அந்த மகிமையை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா யாக்கோபு கைக்கு வரும்படி செய்கிறார். ஏன்னா லாபான் கையில் இருக்கிற வரைக்கும் அது தீமை தான் செய்து கொண்டிருக்கோம் இல்லையா? யாக்கோபு கையில வரும்போது தான் அந்த செல்வம், அந்த மகிமை உள்ள செல்வம் தேவனுக்காக உபயோகப்படும். ஏன் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதில், நம்மளை மகிமைப்படுத்துவதிலும், நம்ம கை வைத்து செய்கிற எல்லாவற்றிலும் அவர் மகிமை அடைய விரும்புகிறார். ஏன்னா நம் மூலமாக கர்த்தர் நிறைய அவருடைய வேலைகளை செய்ய, நிறைய நல்ல கிரியைகளை தம்முடைய ராஜ்யத்தில் தேவனை வெளிப்படுத்தி காட்டி செய்ய வேண்டிய நிறைய நல்ல பங்களிப்புகளை நீங்களும் நானும் செய்வதற்கு கர்த்தர் இந்த பொருளாதாரத்திலும் நம்மளை மகிமைப்படுத்த தேவன் விருப்பம் உள்ளவர். கையவாயத்தை சொல்லுங்க, கர்த்தர் என்ன பொருளாதாரத்திலும் மகிமைப்படுத்த அவர் விருப்பம் உள்ள தேவனாயிருக்கிறார். அதுதான் இங்க சொல்லியிருக்கு பாருங்க. யாக்கோபு கையில கர்த்தர் அந்த செல்வத்தை, லாபானுடைய செல்வம் அவனுக்கு எப்படி மகிமையா இருந்து, அந்த மகிமையை கர்த்தர் இப்ப இவன் பக்கம் திருப்புறாரு. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் அவன் மூலமா செய்ய விரும்புகிற காரியங்களை செய்வதற்கான திராணியையும் பலனையும் அவனுக்கு கொடுப்பதுக்கு இந்த மகிமை அவனுக்கு காட்டுறாரு. அதான் ஆகாய 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 8ஆம் வசனம் சொல்லி இருக்கு, வெள்ளியும் பொன்னும் யாருடையதான்? கர்த்தருடையது. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான காரியம் அங்கே சொல்ல. அதுதான் இங்கே நம்ம கவனிக்கணும் பாருங்க. எல்லா வளனும் செல்வமும் கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தருக்குரியது. அது ஒன்றும் நமக்குரியதல்ல, எல்லாவற்றுக்கும் உரியவர் அவர் தான்.
ஆகாய் 2:8 பாருங்க, அங்க சொல்லிருக்கு, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று யார் சொல்றாங்களா? அங்க சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நல்லா கவனித்து பாருங்க. இங்க ஒன்று சொல்றார், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையதுன்னு சொல்லிட்டு முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும், இந்த முந்தின ஆலயத்தின் மகிமை அப்படின்னும் போது சாலமோனை ஆண்டவர் ஆலயம் கட்டும்படி அவனை தெரிந்து கொண்டார் பாருங்க. அந்த ஆலயத்தை கட்டும் போது ஆண்டவர் அதுக்கு முந்தின வசனம் 8ஆம் வசனம், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையதுன்னு சொன்னார். அதெல்லாம் அவன் கையில கொடுத்து, தாவீது கையில ஏராளமான வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து, தாவீது ஆண்டவருக்கு வாஞ்சையோட கொண்டு வந்து, அந்த தாவீது ஒரு மனுஷன் மாத்திரம் ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேல கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வெள்ளியும் பொன்னியும் கட்டும்படி கொடுத்து, தாவீதோட இருந்த அத்தனை ஜனங்களும் சேர்ந்து கொடுத்து கட்டின அந்த முந்தின ஆலயம் வெள்ளியும் பொன்னினால கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் உண்டான மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குன்றாரு? பெரிதா இருக்கும். அப்ப கவனிச்சு பாருங்க, இன்னைக்கும் உலகத்திலிருந்து எத்தனையோ பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ்லாம் போய் இஸ்ரேவேல்ல சாலமோன் கட்டின, தேவன் அவன் கை மூலமா கட்டின ஆலயத்தை பார்க்கறாங்க. பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க, வியந்து பார்க்கறாங்க. இப்படி ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குமா? இப்படி ஒரு டிசைன் இருக்குமா? இப்படியெல்லாம் விலை உயர்ந்த, உலகத்தில் இருக்கிற எல்லா விலை உயர்ந்த என பொருளை வைத்து இப்படி கட்டியிருக்க முடியுமா? அந்த நாட்கள் யோசிக்கிறாங்க. அவ்வளவு பிரஷியஸான எல்லா காரியத்தையும் வச்சு கட்டின அந்த ஆலயத்தினுடைய மகிமை இன்னைக்கும் பேசப்படுதே. நல்லா கவனிக்கணும், இதனுடைய கம்பேரிசனை கவனிக்கணும். நீங்க அன்னைக்கு வெள்ளியும் பொன்னினால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய மகிமை இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதுன்னா, ஒரு தேவ மனுஷன் சொன்னார், அமெரிக்காவில் ஓரல் ராபர்ட்ன்ற தேவ மனுஷன் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியை கட்டினாராம் பாருங்க. கட்டி முடிச்சிட்டார். இன்னைக்கு அதில் ஏராளமான ஊழியர்கள் உருவாகிறாங்க, பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்குதாங்க. அதை கட்டும்போது, அது பல ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டும்போது அப்போவே கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலேன்றாங்க. அப்போ கட்டும்போது அந்த ப்ராஜெக்டை செஞ்சு கொண்டே இருந்தாராம் பாருங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது அவரை ஒரு நாள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அந்த நாட்டில் நினைக்கிறேன், அந்த நாட்டில் இருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவரை அப்ரோச் பண்ணி, நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், நீங்கள் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, நான் வந்து பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் சந்தோஷமாக வாங்க அப்படின்னு சொன்னார். இவர் நினச்சிக்கிட்டாரு, இந்த ஊழியக்காரன் நினச்சிக்கிட்டாரா, ஓகே பெரிய ஆள் வராரு, ஒருவேளை நமக்கு நல்ல காரியங்களுக்காக ஸ்பான்சர் பண்ண வருவார் போல இருக்கு, இதுக்கு உண்டான தேவைகளை சந்திக்க கர்த்தர் அவரை பயன்படுத்துவார் நினச்சிக்கிட்டு கூப்பிட்டு போய் இவர் எல்லாம் காட்டினாராம். அப்போ ஒரு லைப்ரரியை கட்டி முடிச்சிருந்தாராம். அப்புறம் ஒரு பார்ட் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருந்துச்சா. முடிஞ்சிருந்த போது கூப்பிட்டு போய் அந்த லைப்ரரியில் காட்டினாராம். காட்டினோன்னு இந்த பெரிய ஐஸ்வர்யவான் பார்த்துட்டு அவரே பிரமிப்பு அடைஞ்சுப்பா, இப்படி இவ்வளோ போட்டு செலவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தான். அப்படியே ஜொலிக்கு தான் அந்த லைப்ரரி. அதை முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸ்டென்ஷனுக்கு என்ன செய்யணும், அடுத்த ப்ராஜெக்ட் எங்கே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்த ஐஸ்வர்யவான் சொன்னாராம், நீங்கள் பண்ண போகிற இந்த மற்ற காரியங்கள்லாம் நான் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணோன்னா நீங்கள் ஒன்று செய்யணும், நான் சொல்கிற மெட்டீரியல் தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். அப்போ இவர் நினச்சிக்கிட்டாராம், ஓகே பெரிய ஆள் சொல்கிறாரு போல், நல்ல ரொம்ப தரமான மெட்டீரியல் தான் சொல்லுவாருன்னு நினச்சிட்டு, சரி என்ன சொல்லுங்கள், நாங்களே தரமானதான் போடுறோம் அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. அப்போ அவர் சொன்னாராம், இல்லை இந்த மாதிரி செவுறு கட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அதுக்கு போட்டு காசை ரொம்ப பெருசாக செலவு பண்ணாமல் இந்த ஹாலோ பிரிக்கை வாங்கி கட்டிட்டு போங்க அப்படின்னாராம். அப்போது இந்த தேவ மனுஷன் கேட்டிருந்தவர் அவருக்கு ஒரு மாதிரி இது வரைக்கும் நான் ஆண்டவருக்கு செஞ்ச எல்லாமே தி பெஸ்ட்டான பொருளை வாங்கி ஆண்டவர் என் தேவையெல்லாம் ஆண்டவர் அவருடைய மகிமையான ஐஸ்வர்யத்தில் மகிமையில் எனக்கு நிறைவாக்கி இருக்கிறாரு. இவ்வளோ மகிமையான வேலையை செஞ்சிருக்கிற கர்த்தர் மீதி உள்ள காரியங்களுக்கு ரொம்ப சீப்பான மலிவான காரியத்தை வாங்குறதா? இவர் மனசு ஒத்து போலியாம் பாருங்க. அப்போ சொன்னாராம், முடியாதுன்னு சொன்னோன்னு அவர் சொன்னாராம், நான் கட்டுற இந்த ஒரு கட்டடம் என் தேவன் என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்கினார் என்று சொல்லப்படுகிற ஒரு இடமா இருக்க தேவனுக்கு என்று நான் இந்த இடத்தை நான் கட்டுறேன், இதுல அவர் மகிமைப்படணும், அதனால நீங்க சொல்ற மாதிரி செய்ய முடியாதனாலா, செய்ய முடியாதுன்னா நான் கொடுக்க முடியாது, நான் எதுவும் சப்போர்ட் பண்ண முடியாது, பரவாயில்ல போங்கண்ணா. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர்
தேவைகள்லாம் சந்திச்சு அந்த இடத்த கட்டி முடிச்சாரு பாருங்க. சொல்றாரு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் ஆண்டவருக்குன்னு செய்ய வரும்போது சில விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகிறோம். இப்போ சொல்றாரு, இல்லை நான் கர்த்தருக்கு எதை கொடுக்கணுமோ அதை பெஸ்ட்டாக கொடுக்கணும், செய்கிறத வாங்குறத கர்த்தருக்கு என்று செய்கிறத தி பெஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், எந்த தேவை எந்த குறை வந்தாலும் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தில் அதை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புற ஒரு இருதயம் எனக்கு இருக்கு. எனக்குள்ள நான் அதை தான் பார்க்குறேன், அந்த மகிமையை தான் நான் எனக்குள்ள பார்க்குறேன். சில நேரம் பாருங்க, அதை நம்ம பார்க்க தவறும் போது நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம். ஏன் இவ்வளோ பண்ணணுமா, அது ஏன் இவ்வளோ செய்யணுமா அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகும்போது நான் சொல்றேன், எனக்குள்ள இந்த கண்ணாடி எனக்கு காட்டுற மகிமையை நான் பார்த்து அந்த சாயலாக தானே நான் மாறுவதுக்கு இடம் கொடுக்காம காம்ப்ரமைஸ் பண்றேன். காம்ப்ரமைஸ் பண்ணும்போது தேவன் என்னில் மகிமைப்பட முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும்னு சொல்ற அந்த மகிமையை காட்ட விரும்புற என் வாழ்க்கையில நான் அதை அனுபவிக்க முடியாம போயிடும். நல்லா யோசிச்சு, எதுக்கு சொல்ல வரேன், ஒரு மனுஷன் வெள்ளியும் பொன்னையும் உபயோகப்படுத்தி கட்டின ஒரு ஆலயமே ஆண்டவர் இவ்வளவு மகிமையானதா இருக்கும்னா, ஆண்டவர் சொல்ற பிந்தின ஆலயம்னா யாருங்க, நீங்களும் நானும் தான் அந்த பிந்தின ஆலயமா இருக்கிறோம். உங்களையும் என்னையும் கட்டுவதுக்கு இயேசு தம்முடைய ஜீவனையே கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்து இன்னைக்கு அவருடைய பிள்ளையா மாத்தி இருக்கிறாரு. உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி மகிமைப்படுத்தாம போவார், கொஞ்சம் யோசித்து பாருங்க. மகிமையான வேலையை செய்ய, மகிமையான இடத்துல நம்மளை வைக்க, இன்னைக்கு எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் நீங்க நம்பணும், அங்கிருந்து கர்த்தர் என்னை தூக்கி என்னை உயர்வுக்கு கொண்டு வர, உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர அவர் வல்லமை உள்ளதே. அந்த வசனத்தை இப்படி உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையா பார்க்க ஆரம்பிச்சு அந்த சாயலாக தானே நீங்க மறுரூபம் ஆவீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கையை வாழ்த்து சொல்லுங்க, என்னை கொண்டு கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் இந்த பூலோகத்தில் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கொண்டு நீங்க நினைக்கூட நான் செய்த ஒரு சாதாரண வேலை, நான் ஒரு சாதாரண, கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த கண்ணாடியில் உங்களை பாருங்க, உங்க கண்ணு மூலமா உங்களுக்கு நடக்கிற, உங்களுக்கு வருகிற வருமானம், உங்களை சுத்தி இருக்கிற அதை பார்க்க, இந்த கண்ணாடியில உங்களை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த சாயலாக தானே கர்த்தர் மறுரூபம் ஆக்கும் போது அது எனக்கும் ஆச்சரியமா இருக்கும், என்னை சுத்தி இருக்கிறவர்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஒண்ணு தெரியும், இது என்னால் ஆனதல்ல, என் தேவன் எனக்கு செய்த மகிமையான காரியம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை மாறும் பாருங்க. அதுக்குதான் சபை. சபை எப்படிப்பட்ட இடம், சாத்தியமே ஆகாதது கூட கர்த்தர் நமக்கு சாத்தியமாக்குற வழிகளை காட்டுகிற தேவன் வைத்திருக்கிற இடம் இது. சபைக்கு வரும்போது வேற எதுவும் பண்றது, வசனத்தை பேசுறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், வாழ்க்கையில் நிறைய கேள்விகளோட வருகிறோம். இதெல்லாம் நமக்கு மாறுமா? சாத்தியமே இல்லாத ஒரு இடத்துல கூட கர்த்தர் நமக்கு வேத வசனத்தின் மூலமா வழிகளை உண்டு பண்ணி நமக்கு சாத்தியமாக்குற தேவனை ஆராதிங்க. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? அப்ப கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு சபை இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கிற இடம் நமக்கு இருந்தோம், இன்னும் நான் சாத்தியமாகாதுன்னு இம்பாசிபிலிட்டிலே இருக்கிறேனா? இல்ல, இந்த கண்ணாடியின் மூலமா எனக்குள்ள கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிற மகிமையை பார்த்து 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 அந்த சாயலாகவே நான் மறுரூபமாகும், அந்த சாயலாக என்ன கர்த்தர் மாத்துவார் என்கிற நம்பிக்கை இருக்கும்னா, நான் சொல்றேன், நிச்சயமா கர்த்தர் உங்களை உங்க பொருளாதாரத்தில் மகிமையான நிலைக்கு கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். அதை கொண்டு வரும்போது, அதை கர்த்தர் நமக்கு செய்யும் போது, அதை ஆண்டவருக்கென்றே உபயோகப்படுத்துகிற ஒரு நிலை, நம்ம வாழ்க்கையே கர்த்தருக்கு உபயோகப்படுகிற வாழ்க்கை. எத்தனை பேர் அப்படி சொல்ல வருமே, ஆண்டவரே என் வாழ்க்கை எனக்கு உண்டான எல்லாம் உமக்கு உபயோகமாகிற ஒன்று. கையை சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எனக்கு உண்டான எல்லாமே உமக்கு உபயோகமாகிற ஒன்று. கவனிச்சு பாருங்க, இந்த கொக்கோ கோலா கம்பெனி, பெப்சி கம்பெனிலாம் இருக்காங்க, தெரியல? எல்லாருக்கும் தெரியுமா? பெப்சி தெரியுமா உங்களுக்கு? நான் ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ண வேண்டியதில்லை. பைபிள் தெரியுமான்னு தான் கேட்கணும் நான். பெப்சி கொக்கோலா தெரியுமான்னு யாருக்குமே கேட்க வேண்டியது, எல்லாருக்கும் தெரியும். மூளை முடுக்கில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், தாத்தா பாட்டிக்கும், படிப்பறிவு இருக்கிறவங்களுக்கும், படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும், எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய ஆர்டிக்கலை நான் வாசித்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க சொல்றாங்க, 100 ஆண்டுகளுக்கு சம்வேர் அரௌண்ட் 1940க்கு மேலேயே 50க்கு மேலேயே தெரியல, அவங்க அந்த கொக்கோ கோலா கம்பெனியுடைய ஃபவுண்டர் அவர் சொல்றாரு,
எங்களுடைய விஷன் இன்னும் அடுத்த 100 வருஷத்தில் எங்களுடைய கொக்கோ கோலா, எங்களுடைய பெப்சி, இந்த இதெல்லாம் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மூல முடுக்கிலும் எல்லா மக்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கணும், அவங்க அதை உபயோகப்படுத்துகிற ஒன்றாக மாறணும் அப்படின்னாராம். அதுதான் பாருங்க, இன்னைக்கு 100 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் கொக்கோலா, பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைக்கு பெப்சி இருந்து சிக்கன் கேட்டுட்டு அது சிக்கன் கூட பெப்சி கொடுன்னு கேட்குது. எப்படி ஆயிடுச்சு பாருங்க இன்னைக்கு. பைபிள்ல இருந்து 2 வசனம் சொல்லலாம் முழிக்கும், ஆனால் பெப்சி மட்டும் கரெக்டாக வாயிலிருந்து வருது. இன்னைக்கு எப்படி கொண்டு வந்துட்டாங்க? அதுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு, என்ன எல்லாம் ஃபேமஸான ஆளை பிடிச்சி நல்லா அவங்கள வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவனுக்கு பல லட்சங்களை கோடி கணக்கில் கொடுத்து. ஒரு காலத்தில் ஒரு வாசகம் ரொம்ப ஃபேமஸாக போகும் பார்த்துருக்கீங்களா? பெப்சி ஆடுக்கு என்ன போடுவாங்க? ஏ தில்மாங்கே மோர். கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க? ஏ தில்மாங்கே மோர்னு என்ன தெரியுமா? என்ன சொல்றான்? என் மனம் அதை ரொம்ப விரும்புது அப்படின்னா என் இருதயம் அதை டிசைர். பார்த்துங்க, பெப்சியை டிசைர் பண்றானா. கொஞ்ச நேரம் அவன் தாகம் தீக்கம் கொஞ்சம் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் குடிச்சு முடிச்சோம், இன்னும் கொஞ்சம் தாகம் எடுக்குது. அந்த தாகத்தை அது தீக்கிறதே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பெப்சி, ஒரு கோக், அவர்களே 100 வருஷத்துக்குள்ள இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மூல முடக்குக்கும் அவங்க பொருளை கொண்டு போயிட்டாங்க. இயேசுநாதர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்து தம்முடைய ஜீவனை மனுக்குலத்துக்காக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் எப்படி இருக்கிறாங்க யோசித்து பாருங்க. தேவன் சொன்னார், புறப்பட்டு போய் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், என் நாமத்தினால பிதா குமாரன் பரிசுத்தாவினால அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னாரு. இதை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறோம்? ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்? இல்ல ஆண்டவரே, என் நிலையே ரொம்ப பரிதாபமா இருக்கு, இதுக்கப்புறம் நான் எங்க போய் அதெல்லாம் செய்யலாம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்மளை பொருளாதாரத்தில் மகிமைப்படுத்த விரும்புறதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய ராஜ்யத்தை நம் மூலமாய் கர்த்தர் பரப்ப விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் மூலமா கர்த்தருடைய சுவிசேஷமும் அவருடைய ராஜ்யமும் கட்டப்பட கர்த்தர் நம்மளை நமக்குள்ள இருக்கிற மகிமையை காட்டி, ஆண்டவர் சொல்ற இந்த பொருளாதாரத்திலும் நம்மளை மகிமை உள்ள நிலை கொண்டு வர விரும்புகிறார். எவ்வளோ மகிமையான வேலை பாருங்க. இந்த ஒரு விதத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் சபையில் இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கறேன்னா, நான் இன்னும் கீழே போகிறவனா இருந்தேன்னா, நான் சொல்றேன், இந்த கண்ணாடியில் எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற இந்த மகிமையான ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்கல. இதே பார்த்துட்டு இருப்பேன். ஆண்டவரே, நான் வாழ்றதே உமக்காக, என்ன உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரை அறிவிப்பதுக்கும் உம்முடைய ராஜ்யத்தை என் மூலமா நீங்க ஏதோ ஒன்று உமக்கென்று செய்ய விரும்புகிறீர் ஆண்டவரே, அதற்கான மகிமையான பாத்திரமா நான் மாறணும் என்று இந்த வசனம் என்னும் கண்ணாடியில் அந்த மகிமையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னா, அந்த மகிமையின் சாயலாகத்தானே ஒரு நாள் உங்களை கர்த்தர் மாற்றுவார், உங்களை உபயோகப்படுத்துவார். அவருடைய ராஜ்யத்தில் மிகுந்த பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா உங்களை உபயோகப்படுத்துவார். நீங்க செய்யறது எல்லாமே ஆண்டவருக்கு என்று செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். உலக வேலையா இருக்கலாம், உலக காரியமா இருக்கலாம், அதுல இருந்து கூட நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கும் சுவிசேஷத்துக்கான வேலையில உங்களுடைய பங்களிப்பு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் இருந்தோம்னா, நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் எப்படி மகிமைப்பட்டிருப்பார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு அதிகமா கர்த்தர் மகிமைப்படும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தங்க வாழ்க்கையை கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு இடம் கொடுக்கறது இல்லை. அநேகர் பார்த்து கிறிஸ்தவர்களை பரிகாசம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் இருக்கே. நல்லா கவனிங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய மகிமையை வெளிப்படுத்தணும். கையை வாயத்தை சொல்லுங்க. ஒவ்வொரு இடத்திலும் சொல்லுங்க, வாயத்திருந்தா எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும், ஆண்டவரே என் வேலையில் நான் என்ன செஞ்சாலும் உம்மை மகிமைப்படுத்தணும், என் தொழிலில் உம்மை மகிமைப்படுத்தணும், என்னை எந்தெந்த ஊருக்கெல்லாம் கொண்டு போறீரோ அந்த ஊர்லெல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஏன்னா என்னில் நீர் மகிமைப்படுவதே உம்முடைய நோக்கமாக இருக்கு. அதுதான் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயமா இருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் சொல்ற, வெள்ளியும் பொண்ணை காட்டிலும் நீங்க ரொம்ப வெளியேறப்பட்டவங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் வெள்ளியும் பொண்ணை காட்டிலும் வெளியேறப்பட்டவர்கள் சொல்றாரு. அவ்வளவு வெளியேறப்பட்டவர்களா இருக்கிற நம் மூலமா ஆண்டவர் மகிமைப்படுவதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த கண்ணாடியில கொஞ்சம் பாரு. இந்த கண்ணாடியில பார்த்தீங்கன்னா என்ன மகிமையை காட்டும் தெரியுமா? இப்போ இந்த பொருளாதாரத்தில் நீங்கள் மகிமை அடைவதுக்கு இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு காரியத்தை காட்டும். என்ன காட்டும் தெரியுமா? கர்த்தர் சொல்லுவார்,
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ பொருளாதாரத்தில் மகிமையாக இருப்பதுக்கு நான் உனக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறேன். இந்த கண்ணாடியை பார்க்கும்போது கற்றுக் கொடுக்கும். கத்தர் வச்சிருக்கிற வழியை கற்றுக்கணும். அந்த வழி என்னன்னா, கத்தர் சொல்லுவார், விதைக்கிறதுக்கும் அறுவடை செய்கிற செழிப்பின் பிரமாணம் ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த செழிப்பின் பிரமாணம் வேலை செய்யும் போது, அந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து உபயோகப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கையின் பிரயாசத்தில், நம்முடைய பொருளாதாரத்தில் தேவன் மகிமைப்பட ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அந்த கண்ணாடியை பார்க்கறது இல்லை. இந்த வசனம் சொல்கிற இந்த கண்ணாடியில் நம்ம வாழ்க்கையில் கத்தர் இந்த பூலோகத்தில் இந்த பூமி உள்ள வரைக்கும், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ரொம்ப அற்புதமாக, பூமி உள்ள வரைக்கும் விதைப்போம் அறுப்போம், ஒளிந்து போவது இல்லை. இது தேவன் வைத்திருக்கிற கட்டளைங்க, இது தேவன் வைத்திருக்கிற பிரமாணம். என்ன சேதங்கள், என்ன அழிவு, என்ன தரித்திரம், என்ன விதமான சூழ்நிலையில் வரட்டும், நோவா நின்று பார்த்திருப்பான். எல்லாம் தண்ணீர்னால் அழிக்கப்பட்டு வெறும் நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டு வெளியே வந்து இப்போ அவர்கள் புதிதாய் காரியங்களை செய்ய வேண்டிய நேரம் வந்தபோது நோவா சுத்தி சுத்தி பார்த்திருப்பான். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே, இங்கே நான் எப்படி வாழ்றது, என்ன செய்யறது, எப்படி நான் வாழ போறேன், எப்படி என் எதிர்காலம் இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில விதைப்போம் அறுப்போன்ற முறையை நான் வச்சிருக்கிறேன். அது இருக்கிற வரைக்கும் நீ என்ன நம்பி விதைப்பா. உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன் நான், உன்னை மகிமைப்படுத்துகிற கர்த்தர் நானா இருப்பேன்னு கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துறார். நோவாவுக்கு அப்படிதான் உறுதிப்படுத்தி இருப்பாரு. அதுதான் விதைச்சாங்க. அவன் அங்கே கர்த்தர் நோவா என்கிற அந்த நீதிமானுடைய குடும்பத்தின் மூலமா கர்த்தர் விரும்பினபடி காரியங்களை அமைக்கிறார். இன்னைக்கு எப்படி ஆகும்? நம்ம நிறைய நேரம் அப்படி தானே கேட்குறோம், இது எப்படி நடக்கும்? ஒன்றுமே இல்லையே, இங்கே ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியலையே, எதுவுமே மாறுற மாதிரி தெரியலையே. கர்த்தர் சொல்கிறார், எதுவுமே நடக்கிற மாதிரி எதுவுமே மாறுற மாதிரி தெரிலனாலும் கர்த்தர் என்கிட்ட வந்து சொல்லுவார், விதைப்போம் அறுப்போன்ற ஒரு பிரமாணத்தை நான் வச்சிருக்கிறேன். அதை நீ செஞ்சா உன்னை நான் செழிப்படைய வைக்க, உன்னில் நான் மகிமைப்பட உண்மை உள்ள தேவனாக இருக்கேன். எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீ சொல்றத நாங்கள் கண்ணாடி போல எங்களுக்குள்ள பார்த்து அந்த சாயலாகவே மாறுகிற ஒரு நிலை வரும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன விதைக்கிறேனோ அதை அறுவடை செய்ய எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அங்கே 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நம்ம இணைந்து வாசிப்போமா? எல்லாரும் நம்ம வாசிக்கணும். கலாத்தியர் 6 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? மோசம் போகாதிருங்கள். எல்லாம் எடுத்துட்டீங்களா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, நல்ல கவனிங்கள், ஆண்டவர் சொல்ல தேவனை பரிகாசம் பண்ணக்கூடாது. கர்த்தர் இந்த விதைக்கிற அறுவடை செய்கிற முறையை வச்சிருக்கிறாரா? பரிகாசம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே இதெல்லாம் இப்படி பண்ணாதான் நடக்குமா, ஏன் வேற மாதிரி செய்ய மாட்டாரா? ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு எதிர்த்து கேட்டால் அவரை பரிகாசம் பண்ற மாதிரி தான். கர்த்தர் வச்சிருக்கிற முறை இது. தேவன் எனக்கு இந்த வசனத்தை கண்ணாடி மாதிரி தங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையை பார்க்க ஆரம்பிக்கிற ஒரு மனுஷன், அந்த மகிமையின் சாயலாகவே அவன் மறுரூபமாகிறவன் கண்டிப்பா கேட்க மாட்டான் கேள்வி. ஆனா இந்த வசனத்தை பார்க்காத புரிந்து கொள்ளாத ஒரு மனுஷன் 1008 கேள்வி கேட்பான். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த வசனத்தை பார்க்கிறோம். எத்தனை பேர் இந்த வசனத்தை பார்க்குறீங்க? இந்த வசனம் கண்ணாடி மாதிரி உங்களை ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற மகிமையை காட்டுதா? அந்த மகிமையின் சாயலாகவே நான் மாறணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள நீர் காட்டுற இந்த வசனத்தின் மகிமையின் சாயலாகவே நான் மாறணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா நமக்கு ஒன்று தெரியும், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை. நல்லா ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த சரீரத்துல இந்த மாம்சத்தை உபயோகப்படுத்தி ஒரு தீமையை விதைச்சா தீமையா இருப்ப, வெறுப்பை விதைச்சிங்கன்னா வெறுப்பா இருப்பீங்க, அன்பை விதைச்சா அன்பா இருப்பீங்க, நன்மையை நீங்க கொடுத்தீங்கன்னா நன்மை வரும். ஒருவேளை நீங்க நன்மையை கொடுத்திருக்கலாம், தீமை வந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதற்கானதை சேர்த்து உங்களுக்கு நன்மையா திருப்பி கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவங்க நான் நன்மை செஞ்சேன்னா எனக்கு தீமை செஞ்சுட்டாங்களே, இவங்களுக்கு போய் நான் திருப்பி நன்மை செய்யலாமா? அந்த கேள்விக்கே போகக்கூடாது.
ஏன்னா கர்த்தர் சொல்றார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கையை வைத்து சொல்லுங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுக்கு மாறாலாம் அறுக்க போறது கிடையாது. நீங்க நன்மையை விதைச்சா நன்மை கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட வந்து சேரும். அதற்கான அறுவடை வரும். கர்த்தருக்காக நீங்க உங்களுக்கு காணிக்கை உங்க தசம பாகத்தையும் விதைப்பீங்கன்னா, நான் சொல்றேன், அதற்கான விளைச்சலை கர்த்தர் கொடுப்பார். உங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதற்கான விளைச்சலை கொடுப்பார். உங்க எதிர்காலத்துக்கு நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அந்த விளைச்சலை கொடுப்பார். விதைக்கிறதுக்கு ஒண்ணுமே சூழ்நிலை சரியில்லை, காரியம் நல்லா இல்லை, என்ன சமுதாயம் நல்லா இல்லை, சுற்றுச்சூழல் நல்லா இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த விதைப்போம் அறுப்போம் அந்த பூமியில ஒளிந்து போவது இல்லை என்று சொல்லி இருக்கிற அந்த மகிமையின் சாயலாகத்தானே நான் மகிமை அடைந்து மறுரூபமாகிற நிலையில் விதைப்பனா. கர்த்தர் என் பச்சை நின்று என்னை மகிமைப்படுத்துகிற வேலையை அவர், என் விளைச்சலை என் விதைப்ப அறுப்பாக மாத்துகிற வேலையை கர்த்தர் 100க்கு 100 பொறுப்பெடுக்கிறவராக இருப்பார். நல்லா நீங்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட விதத்தில் விதைக்கிறேன்? சிலர் விதைக்கிறதே இல்லை, ஆனால் என்ன எதிர்பார்க்குறோம்? அறுவடை எதிர்பார்க்குறோம். அது எப்படி நடக்கும்? வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற தாளந்துகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நேரம், கர்த்தர் உங்க கையில் கொடுத்துருக்கிற பொருளாதாரம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பேச்சாற்று, இது எல்லாத்தையும் விதைக்கணும். எப்படி விதைக்கிறேன்? என் சுயமாக விதைக்கல, இந்த கண்ணாடியில் பார்க்குறேன், எனக்குள்ள இந்த திறமைகளெல்லாம் கொடுத்த ஆண்டவர் அதை எப்படி மகிமையாக வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை இந்த கண்ணாடி மூலமாக பார்த்து இந்த மகிமையின் சாயலாக வைத்தானே நாம் மறுரூபமாகும்போது அது ஒன்றை வெளிப்படுத்தும். நான் செய்கிற எல்லாவற்றிலும் முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயமாக இருக்கிற என் மேலே கர்த்தர் அதிகமாய் மகிமைப்படுகிறார். நீங்களும் நானும் தான் கர்த்தர் தங்கும் ஆலயமாக இருக்கிறோம். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, நீங்கள் நானும் கர்த்தர் தங்குற ஆலயம். இந்த ஆலயம் வெள்ளி பொண்ணுனால கட்டப்பட்டதில்லை, தம்முடைய விலையேற பெற்ற குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா கட்டப்பட்ட ஆலயம். அப்போ எவ்வளவு மகிமையா இருக்கும் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட மகிமையான நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை இருக்க கர்த்தர் இன்னைக்கு நமக்கு போதித்திருக்கிறார். இந்த கண்ணாடியை பார்க்குறேன்னா, கண்ணு கொஞ்சம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன கண்ணாடி போட்டால் தான் கண்ணு தெரியும், என்ன பண்ணுவாங்க? ஹலோ, கண்ணாடி போட்டால் தான் கண்ணு தெரியும்னு என்ன பண்ணுவாங்க? கண்ணாடியை கையிலே கொண்டு போவாங்களா? கொண்டு போக மாட்டாங்களா? பரவாயில்ல, தெரியாமல் தான் பரவாயில்ல. அப்புறம் முட்டி மோதிட்டு எங்கன்னா கீழே விழ வேண்டியது, தட வேண்டியது தான். அப்போ கவனிச்சு பாருங்க, இப்போ எவ்வளோ முக்கியம். ஒரு பார்வை குறைவாக இருக்கவங்களுக்கு கண்ணாடி போட்டால் தான் கரெக்டாக கிளியராக எல்லாம் தெரியும்னா அந்த கண்ணாடியை கையில் தூக்கிட்டு போகிறாங்க, அந்த கண்ணாடியை போடுறாங்க. உங்கள் வாழ்க்கை தெளிவாக இருக்கணும்னா, உங்கள் வாழ்க்கை புத்திமானாக நீங்கள் நடக்கணும்னா, நீங்கள் கை வைக்கிறதெல்லாம் செழிக்கணும்னா, கர்த்தர் நம்ம கையில் ஒரு கண்ணாடியை கொடுத்துருக்கிறாரு. இந்த கண்ணாடியை போடுறேன்னா, பார்க்குறேன்னா, இதன்படி செய்கிறேன்னா, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உணர்த்திருக்கிறார். இந்த வேத வசனம் ஒரு கண்ணாடி போல கர்த்தருடைய மகிமையை நமக்கு காட்டுது. கர்த்தருடைய மகிமை, எனக்குள்ள கர்த்தர் எப்படிலாம் மகிமைப்பட விரும்புகிறார், என் கையின் பிரயாசம், என்கிட்ட கர்த்தர் கொண்டு வருகிற பொருளாதாரத்தில் எப்படி கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார், அந்த பொருளாதாரத்தில் மகிமைப்பட எனக்குள்ள ஒரு மகிமையை காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம்? பூமி உள்ள வரைக்கும் விதைப்போம் அறுப்போம் ஒளிந்து போவது. அந்த பிரமாணத்தை இந்த கண்ணாடி மூலமாக எனக்குள்ள நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அந்த சாயலாகத்தானே நான் மாறணும் அப்படின்ற ஒரு உணர்வு இந்த வசனத்தின் மூலமாக வரும்னா, நிச்சயமாக உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்பி செய்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவும் மாட்டார். அவனை வெக்கம் அடைய கர்த்தர் ஒருபோதும் இடம் கொடுப்பதே இல்லை. கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் இவ்விதமான விதங்களில் மகிமைப்பட கர்த்தர் இன்னைக்கு சொன்னது போல எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த கண்ணாடியில் நீர் எனக்குள்ளே வச்சிருக்கிற மகிமையை பார்ப்போம் ஆண்டவரே. பார்க்கறது மாத்திரம் இல்லை, அந்த சாயலாகத்தானே நான் மகிமை அடைந்து மறுரூபமாகி ஆண்டவரே முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயமாக இருக்கிற எனக்குள்ள என் இயேசு அதிகமாய் நீர் மகிமைப்படுவீர். அந்த மகிமைப்படுத்துகிற ஒரு நிலையில் நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ என்ன உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் இடத்துல எழும்பி நிற்போம். நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 கைகளையும் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிற
உம்முடைய மகிமையான சாயலை, உம்முடைய மகிமையான கிரியைகளை, வேலைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள பார்க்கறது மாத்திரம் இல்லை, அந்த சாயலாக மாறுவதற்கான ஆண்டவரே இந்த வேத வசனத்தை ஆண்டவரை இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கரமுயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படியே செய்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் செய்யும் போது தான் நாங்கள் பாக்கியவான். சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே இந்த வசனத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கை கொண்டு அதன்படி செய்யும் போது ஆண்டவரே அந்த மனுஷனை எதுக்கு ஒப்பிடுகிறீர்? ஆண்டவரே கண்ணாடியில் பார்த்துட்டு தன்னை சரி செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் சரி செய்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் இயேசு மகிமைப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் கரமுயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆண்டவரே முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தில் ஆண்டவர் இயேசு நீர் மகிமைப்படுகிற ஆண்டவரே ஒரு நிலையில் நான் உம்மை மகிமைப்படுத்த என்னை கேட்ட அந்த சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்குள்ள எங்க ஆத்துமாவை பலப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு நாள் கூட இந்த வேதம் என்கிற கண்ணாடியில நாங்க எங்களை பார்க்காம எங்க வேலையை நாங்க செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை ஒரு கண்ணாடி போல பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவர். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தில் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எங்களுக்கு ஒரு கண்ணாடி போல நீர் வச்சிருக்கிறீர். ஆண்டவரே இந்த கண்ணாடியில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்க முகத்தை பார்க்கணும், எங்களுக்குள்ள நீர் வச்சிருக்கிற மகிமையை பார்க்கணும், நாங்க அந்த மகிமையின் சாயலாக மாறணும். ஆண்டவரே அப்படி மாறும்போதுதான் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரே பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறதே. இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர் மூலமாய் என் இயேசு பெரிதான விதத்தில் மகிமை அடைவீராக. எத்தனை பேர் அப்படி விரும்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் மூலமா, என் குடும்பத்தின் மூலமா, என் வேலையின் மூலமா, ஆண்டவரே என் கையில கொடுத்திருக்கிற தொழிலின் மூலமா, நீர் என் கையில கொடுத்திருக்கிற தாளந்துகளின் மூலமாய், நீர் என்னை உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்தின் மூலமாய் இயேசுவே நீர் பெரிதா மகிமைப்படணும். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு நிலையில், நீர் எங்களில் மகிமைப்படுகிற ஒரு நிலையில் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு கிருபை செய்தருளோம். இந்த கேட்ட சத்தியங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு பாத்திரமாய், ஒரு வாழ்க்கையா எங்க வாழ்க்கை மாற எங்களுக்கு நீர் உதவி செய்தருளோம். இந்த வசனத்தை தியானிக்கிற, இந்த வசனத்தை தன் வாயை விட்டு பிரியாம காத்துக்கொள்கிற ஒரு மனுஷன், இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, அவன் தன் வழியை வாய்க்க பண்ணுவான், அவன் புத்திமானாய் இருப்பான். ஆண்டவரே இங்க இருக்கிற நாங்க ஒவ்வொருவரும் புத்திமான்களாய் ஆண்டவரே எங்க வழிகள் எல்லாம் நீர் ஆண்டவரே எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற உதவிகளை நாங்க பெறுகிற உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு நிலையில எங்க வாழ்க்கை இருக்க நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்குள்ள உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டுகிற அற்புதமான வல்லமை நிறைந்த வார்த்தை எங்களுக்குள்ள வேலை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவரை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் மறுபடியும் இந்த வசனங்கள் எல்லாம் அவருடைய சூழ்நிலைகளுக்குள்ள, அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இந்த வசனங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு நீ ஞாபகப்படுத்துவீராக. தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.